எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வெறும் கைகளால் முழம் போடும் முதல்வரின் அறிவிப்புகளை எல்லாம் நகைச்சுவையாகத்தான் தமிழக மக்கள் பார்க்கின்றனர் என பாமக தலைவர் அன்புமணி காட்டமாக விமர்சித்துள்ளார். 2021 தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று ஜாக்டோ ஜியோ அமைப்பு போராட்டம் நடத்தியது. இதையடுத்து திமுக அரசு அறிவித்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வராதது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அன்புமணி, அத்திப்பழத்தை பிட்டு பார்த்தால் அத்தனையும் சொத்தை என்பது போல திமுக ஆட்சியில் ஆடம்பரமாகவும் பிரம்மாண்டமாகவும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டாலும் அவற்றால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக தமிழகம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். ஆனால் திமுக அரசு கூறியபடி உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்திருந்தால் ஓய்வூதிய பலன்களும் அவர்கள் கடைசியாக வாங்கிய ஊதியத்தில் 50% ஓய்வூதியமும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் எதுவுமே வழங்காமல் அரசு ஊழியர்களை திமுக அரசு ஏமாற்றி வருவது கண்டிக்கத்தக்கது என்று சாடியுள்ளார். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணமே திமுக அரசுக்கு இல்லை என்று விமர்சித்த அவர், அரசு ஊழியர்கள் போராட்டத்தை தடுப்பதற்காக திமுக அரசால் நடத்தப்பட்ட ஏமாற்று நாடகம்தான் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிப்பும் என்றும் வெறுங்கைகளால் முழம் போடும் முதல்வரின் அறிவிப்புகளை எல்லாம் தமிழக மக்கள் நகைச்சுவையாகத்தான் பார்க்கின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களை எல்லா நேரமும் ஏமாற்ற முடியாது என்றும் நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மறக்க முடியாத பாடத்தை தமிழக மக்கள் வழங்குவார்கள் என்றும் அன்புமணி எச்சரித்துள்ளார்.